Hi dear, இன்னைக்கு நம்ம ரியல் நம்பர்ஸோட 1 mark questions-ல 6 1 mark questions பார்க்கலாம். ஓகேவா? First question. Express 432 as a product of its prime factors. ஸோ நம்ம 432 எப்படி எழுத சொல்கிறாங்க? Product of its prime factors. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12 வந்து ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரைம் ஃபேக்டர்ஸ்னால் என்ன? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணு 2 into 2 into 3ன்னு எழுதுவோம். கரெக்டாக? அதுதான் வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரைம் ஃபேக்டர் எப்படி 12 ஈக்குவல்ஸ் டு எப்படி ப்ரைம்னா 12 வந்து 4 3s are 12 எழுதலாம். பட் திஸ் இஸ் நாட் த ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ். இது கிடையாது. 12 equals to 2 into 2 into 3. This is the product of the prime factors. ஓகேவா? 2 2s are 4, 4 3s are 12. புரிஞ்சுதா? அது போல் தான் எழுத சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிரஸ் 432 as a product of its prime factors. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் இதை எக்ஸ்பிரஸ் பண்ணோம், இதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். 432. ஸோ எப்படி பண்ணுவீங்க? ஈவன் நம்பர். ஸோ 2 எடுத்து எப்போவுமே வந்து பெரிய நம்பர் எடுக்க ப்ரைம் நம்பர்ஸ் எடுக்காதீங்க. சின்ன நம்பர்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து போடணும். ஓகேவா? 2 times 1 time balance 1 12 is 6. again 2 times 1. இங்கே நிறைய தப்பு பண்ணுவாங்க. இங்கே வந்து 1ல் வந்து 0 டைம்ஸ்ன்றதை மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? நிறைய பேர் விட்டுட்டு அப்படியே வந்து 2ல் 1 16 இதில் இல்லையா? ஸோ 16ல் 8 18 போட்டுருவாங்க. ஸோ அங்கே நிறைய தப்பு பண்ணுவாங்க. இது கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸோ 6ல் வந்து 16ல் வந்து 8 டைம்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் அகெயின் 2 10ல் வந்து 5 டைம்ஸ் 4 அகெயின் 2 டைம்ஸ் பேலன்ஸ் 1 17ல் 14ல் 7 டைம்ஸ். ஸோ இப்போ வந்து 2ல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர் 3ல் எடுத்தோன்னா 9 டைம்ஸ். அகெயின் 3ல் பண்ணோன்னா 3 டைம்ஸ் 3 until you get 1 போடும். ஓகேவா? this is a prime factorization of 432. so we have to express as a product of its prime factors. எல்லாமே prime factors. so 432 that is equals to எப்படி எழுதலாம்? 2வும் 3யும் தான் இருக்குது. 2. How many times 2 has come? 1 2 3 4. 2 to the power of 4 into 3 times 3 to the power of 1 2 3. Okay. So 432 can be expressed as 2 to the power of 4 into 3 to the power of 3. Okay. This is how you have to express. Okay. Next question போயிடலாம். Examine whether 5 by 32 is a terminating or non-terminating non-repeating decimals and check பண்ணு. ஓகேவா? நம்ம டிவிஷன் போடாமே வந்து இது டெர்மினேட்டிங்காக நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங்கான்னு செக் பண்ணணும். நமக்கு அதுக்கு கண்டிஷன் தெரியும். ஓகேவா? கண்டிஷன் ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் கிளாஸில் படிச்சது. டெர்மினேட்டிங் கண்டிஷன் என்னது? டெர்மினேட்டிங்கோட கண்டிஷன் என்னது? when q equals to 2 to the power of m into 5 to the power of n. q can be expressed as 2 to the power of m into 5 to the power. எப்போ? when the your number is p by q formula இருந்தா. okay, p by q formula இருந்தா q should be equals to q can be expressed as 2 to the power of m into 5 to the power of n இருந்தா it is a terminating decimal. non-terminating repeating. non-terminating repeating condition என்னது? q is not equals to 2 to the power of m into 5 to the power of n. ஓகேவா? இப்படி கண்டிஷன் இருந்தால் நான் டெர்மினேட். q cannot be expressed as 2 to the power of m into 5 to the power of n னா it is non-terminating repeating. if q can be expressed as 2 to the power of m into 5 to the power of n னா it is a terminating. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட q எது? நம்மளோட கொஷின் என்னது? 5 by 32 that is equals to p by q form. so q is equals to 32. ஓகேவா? q வந்து 2 to the power of m into 5 to the power of n பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ 32 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். 2ல் பண்ணிங்கன்னா 1 times balance 1 12 16. 2ல் பண்ணால் 8 times 4 2 2 2 1. ஓகே. ஸோ எவ்வளோ டைம்ஸ் வந்திருக்கு? 2 மட்டும்தான் வந்திருக்கு. 2 to the power 1 2 3 4 5 டைம்ஸ். ஓகேவா? 5 நமக்கு கிடையாது. ஸோ 5 to the power of 0 போட்டால் 1ன்னு தான் அர்த்தம். anything to the power of 0னா 1. இது போட்டாலும் போடலாம், இல்லாட்டி போடலாம், விட்டுடலாம். ஓகேவா? ஸோ now q can be expressed in the form of 2 to the power of m into 5 to the power of n. otherwise you can write as q equal to 2 to the power of 5. ஸோ இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சதுன்னா this implies this is a
it has, that is 5 by 32 is a what decimal? It has 5 by 32 has terminating decimals. Terminating decimals. Clear? Next question. Third question. Examine whether 72 by 2 to the power of 4 into 5 to the power of 2 into 7 is a terminating or non-terminating repeating decimals. இப்போ தான் பார்த்தோம் terminatingனா q should be expressed in the form of 2 to the power of m into 5 to the power of n. Non-terminating repeatingனா it should not be expressed as 2 to the power of m into 5 to the power of n. ஸோ இப்போ நமக்கு அவங்களே வந்து q என்ன கொடுத்துருக்காங்க, p by q that is equals to 77 by 2 to the power of 4 into 5 to the power of 2 into 7. So this implies q equals to என்ன கொடுத்துருக்காங்க, 2 to the power of 4 into 5 to the power of 2 into 7 கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 2 to the power of 4 into 5 to the power of 2 இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து terminating decimal வரும். ரைட்டா? இங்கே 7ம் இருக்குது. அப்படின்னா நான் டெர்மினேட்டிங் தான் நம்ம யூஸ்வலாக யோசிப்போம். பட் நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 77 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து இட் இஸ் நாட் த ரெடியூஸ்டு ஃபார்ம் ஆர் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஓகேவா? இதை ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து செக் பண்ணோம் வெதர் q கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் 2 to the power of 4 into 5 to the power 2 to the power of m into 5 to the power of n சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்? இப்போ 77 7 into 11 எழுதலாமா? 7 11s are 77 divided by 2 to the power of 4 into 5 square into 7. ரைட்? இப்போது இந்த 7ம் 7ம் கேன்சல் பண்ணிடலாமா? ஓகே. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், இந்த p by q equals to 11 by 2 to the power of 5 into 5 square. வந்துச்சா? this implies q equals to 2 to the power of 4 into 5 to the power of 2. So when q can be expressed as 2 to the power of 4 into 5 to the power of 2 na enadhu, it has a terminating decimals. Terminating decimals. கிளியராமா? அவசரப்பட்டு இது வந்து 2 to the power of 4 into 5 square into 7 கொடுத்துருக்காங்க. ஸோ 7 வந்திருக்கிறதால இட் இஸ் நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங்லாம் கிடையாது. யூ ஹேவ் டு செக் இது சிம்பிளிஃபைட் ஃபார்மில் இருக்கா, நம்ம ஃபர்தராக எதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா செக் பண்ணிவிட்டு போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் examine whether 60 by 455 is a terminating or non-terminating repeating decimal. ஸோ p by q ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. 60 by 455 q equals to 455. ஸோ நம்ம இது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி எழுதலாமா? 2 to the power of 5 into 5 to the power of mல வருதான்னு பார்க்கலாம். ஓகே. 455 2ஆல் பண்ண முடியாது, 3ஆல் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் 5 தான். 5ஆல் பண்ணால் 45ல் 9 டைம்ஸ், இங்கே 1 டைம். ஓகே. நெக்ஸ்ட்டு இது 2ஆல் பண்ண முடியாது, 3 9 + 1 10 3ஆலையும் பண்ண முடியாது, 5 பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு 7ஆல் பண்ண முடியுமா? இதில் 1 டைம் பேலன்ஸ் 2 7ஆல் பண்ணலாம். 7னா 9ல் 1 டைம்ஸ் பேலன்ஸ் 2 21ல் 3 டைம்ஸ். 13 ப்ரைம் நம்பர் நமக்கு தெரியும், அவ்வளோதான். ஸோ this can be written as 5 to the power of 1 into 7 to the power of 1 into 13 to the power of 1. நம்ம எப்படி இது எழுதியாச்சு. ஸோ இது நல்லாவே தெரியுது. q cannot be expressed in the form of 2 to the power of m into 5 to the power of n. ஸோ இங்கே மேலே இருக்கிறதையும் பார்க்கலாம். கண்டிப்பாக 13 கேன்சல் பண்ணுற மாதிரி 60 எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. கரெக்டாக 13 டேபிள்ஸில் 60 வராது. ஸோ ஃபர்தராக சிம்பிளிஃபை எப்படி பண்ணாலுமே வந்து 13ம் 7ம் கேன்சல் ஆகாது. ஸோ q is not equals to 2 to the power of m into 5 to the power of n. அப்படின்னா என்ன? 60 by 455 has
non-terminating, right? Non-terminating, non-repeating decimals. Right amma? Clear? Clear புரிஞ்சுதா? அவ்வளவுதான். Next question. Next question. The decimal expansion of 51 by 2 cube into 5 square will terminate after how many decimal places? ஓகேவா? இங்கே வந்து டெர்மினேட்டிங்காக நான் டெர்மினேட்டிங்காக கொடுக்கல. இது பார்த்தாலே தெரியுது q வந்து it can be expressed in the form of 2 to the power of m into 5 to the power of n. So it is a terminating confirm ஆயிடுச்சு, right? q is equals to 2 cube into 5 squareன்றதால it is terminating. அவங்க என்ன கேட்குறாங்க? The decimal expansion of will terminate after how many decimal places? Decimal placesக்கு அப்புறம் எவ்வளோ நம்பர் கழிச்சு ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ நம்ம p by q equals to 51 by 2 to the power of 3 into 5 square. ஸோ இதை பண்ணிங்கன்னா 51 by 2 cube நான் 8 into 25. 8 into 25 na 51 by 8 into 25. 100 la 4 times 200. So 8 into 25 na 200. So 200 na 100, 10, 100, 1000, 10,000 அப்படி இருந்தால் தான் நம்ம பாயிண்ட்ஸ் தள்ளி வச்சு எவ்வளோ பாயிண்ட்ஸில் இட் இஸ் டெர்மினேட்டிங்காக அப்படி சொல்லி கன்க்ளூட் பண்ண முடியும். பட் இங்கே 200 தான் வந்திருக்கு. ஸோ 200 வந்து நம்ம எப்படி மாற்றலாம்? 100 பண்ண முடியாது, ஆல்ரெடி 200 இருந்துச்சு. ஸோ அடுத்தது என்ன? 1000 கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? 1000 கன்வெர்ட் பண்ணால் 200 into 5. ஸோ நம்ம எப்போவுமே எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் கீழே பண்ணால் மேலே பண்ணணும், மேலே பண்ணால் கீழே பண்ணணும். அப்போ தான் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக இருக்கும், கரெக்டாக? ஸோ இதை 1000 கன்வெர்ட் பண்ணுறதுக்காக into 5 பண்ணுறோம். கீழே மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் மல்டிப்ளை பண்ணுறோம், கரெக்டாக? That is equals to கீழே 200 into 5 na 1000. 5 ones are 5, 5 5s are 25, right? ஸோ இப்போ வந்து ஈஸியாக இருக்குது. 3 zeros 3 பாயிண்ட் தள்ளி வச்சா you will get the terminating decimal. That is equals to 3 zeros இருந்ததுன்னா இங்கே இருக்க பாயிண்ட், இங்கே தான் டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதா அர்த்தம் ஆக்சுவலாக, கரெக்டாக? இட்ஸ் அ ஹோல் நம்பர். 1 2 3 டெசிமல் பாயிண்ட் இங்கே வந்துடும், ரைட்? அப்போது 0.255. அவங்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஆஃப்டர் ஹவு மெனி டெசிமல் பிளேஸ் இட் வில் டெர்மினேட். டெசிமல் பிளேஸ்க்கு அப்புறம் எவ்வளோ பிளேஸ்க்கு அப்புறம் டெர்மினேட் ஆகுது? 1 2 3. ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து இப்படியும் போடலாம், அப்படி இல்லை இது ஃபஸ்ட்டே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மேலேயும் கீழேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 கியூப் வந்துடும். சேம் 125 வந்துடும். 125 into 8 போட்டால் 1000 அப்போவே வந்துடும். அப்படி இல்லைனா இப்படி போட்டுக்கலாம், ஓகே? ஸோ 51 by 2 cube into 5 square will terminate after 3 decimal places. Okay, it will terminate after 3 decimal places. Okay, clear on this? Okay, next question. What are the possible values of remainder? What are the possible values of remainder are when a positive integer a is divided by 3. இதோ ஒரு நம்பர் ஏவை when it is divided by 3 போட்டோன்னா ரிமைண்டர்ஸ் என்னென்னலாம் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ நம்மளோட யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் என்ன சொல்கிறாங்க? a equals to bq plus rன்னு சொன்னாங்க, கரெக்டாக? இப்போது when a positive integer a is divided by 3 அப்போனா என்ன? a வச்சுக்கலாம். divided by 3 divisor b இருக்குல்ல, அது என்னவா மாறுது? 3q 3 இருக்குது. கோஷன்ட் நம்ம
தெரியாது, ரிமைண்டர் தெரியாது. இப்போது இப்படி இருந்ததுன்னா வாட் ஆர் த பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் த ரிமைண்டர்? ஏதோ ஒரு நம்பரை 3ஆல் டிவைட் பண்ணோன்னா ரிமைண்டர்ஸ் என்னென்னலாம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி? ஆஸ் பர் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் என்னது? a ஈக்குவல்ஸ் டு bq ப்ளஸ் ஆர். வேர் என்ன கண்டிஷன்? ரிமைண்டர் ஷுட் பி எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரிமைண்டர் ஷுட் பி ஒன்று ஈக்குவல் டு 0 ஆர் greater than 0. Remainder should be equal to 0 or greater than 0 இருக்கணும். But always the remainder should be less than divisor. கரெக்டா? less than divisor. இதுதானே இந்த கண்டிஷன் தானே பார்த்தோம் நம்ம. ரிமைண்டர் should be equals to or greater than 0 இருக்கலாம். ஒன்று ரிமைண்டர் 0 இருக்கலாம், இல்லை greater than 0 இருக்கலாம். But always லெஸ் தென் டிவைசரை விட கம்மியாக இருந்தால் தான் நம்ம டிவைட் பண்ண முடியாமல் அப்படியே விட்டுருவோம் அன்டிவைடட் நம்பரை. அதுதான் ரிமைண்டர். கரெக்டாக? இப்போ நமக்கு இங்கே என்னது? பிங்கிறது என்னது? டிவைசர் என்ன? 3. ஸோ 0. ஸோ ரிமைண்டர் ஷுட் பி லெஸ் தென் 3. ஓகேவா? ஈக்குவல் டு 0. ரிமைண்டர்ஸ் அப்போ எழுதலாமா? த பாசிபிள் ரிமைண்டர்ஸ் ஆர் the possible reminders are என்னெல்லாம்? r should be remainder should be equals to 0. அப்போ 0 இருக்கலாம். ஓகேவா? and it should be less than 3. 3 விட கம்மியாக இருக்கணும். அப்போ இதுக்கு ஈக்குவல் டு 0 இருக்கணும், லெஸ் தென் 3 இருக்கணும், கிரேட்டர் தென் 0 இருக்கலாம். கிரேட்டர் தென் 0 வேறு என்னென்ன இருக்குது? 1 இருக்குது, அப்புறம் 2 இருக்குது. ரைட்டா? 3 விட கம்மியாக இருக்கணும், ஈக்குவல் டு 0 இருக்கும். ஸோ 0 விட அதிகமாகவும் இருக்கலாம், 1 2. பட் இட் ஷுட் பி லெஸ் தென் 3ன்றதால லெஸ் தென் 3ன்றதால 3 வராது. ரைட்? லெஸ் தென் 3. ஸோ வாட் ஆர் த பாசிபிள் ரிமைண்டர்ஸ்? 0 1 2. ஓகேவா? ஈக்குவல் டு 0 இருக்கலாம், கிரேட்டர் தென் 0 இருக்கலாம், 1 and 2. பட் இட் ஷுட் பி லெஸ் தென் 3. லெஸ் தென் 3னா என்னது? 1 2 அவ்வளோதான். ஓகேவா? ஸோ த பாசிபிள் ரிமைண்டர்ஸ் ஆர் 0 1 and 2. கிளியர்? புரிஞ்சுதாமா? தேங்க்யூ.